நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் கார்ன் சாலட் தான் செய்ய போகிறோம். டேஸ்டியான இந்த சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் கார்ன் சாலடுக்கு பன்னீர் வந்து நாம் 200 கிராம் எடுத்துருக்குறோம். கார்ன் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த கார்ன் பன்னீர் சாலடுக்கு வந்து ஒரு ரிச்சான சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். இந்த சாஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக 5லேருந்து 6 முந்திரி எடுத்துக்கோங்க, 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த வரமிளகாயை வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டுருணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு ஆற விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நம்ம இந்த கார்னை வேக வச்சுக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. உதிர்த்து வேக வச்சு ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருந்தோம். அதில் பாதி அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சாஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லா ரெசிபிக்கு இந்த சாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் ப்ரெட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துட்டு முந்திரியையும் வரமிளகாயையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிச்சம் வச்சுருந்த பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு கப்புலையோ இல்லை பிளேட்லையோ மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி கூட நீங்கள் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான காய்கறிகளையும் நீங்கள் இது கூட பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நமக்கு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பில் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையெல்லாம் சேர்த்துட்டு வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த சாஸை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சாலட் ரெடிங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கும்போதே டெம்டிங்காக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். சூப்பரான ஒரு ஹெல்தியான பன்னீர் கார்ன் சாலட் ரெடி. இந்த சாலடோட ஹைலைட்டு இந்த சாஸ் தான். இந்த சாஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்.